ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல்ல ரெகுலரா டிடிடி ரிலேட்டடா எல்லா இருக்கக்கூடிய அப்டேட்ஸும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த அப்டேட் பாத்தீங்கன்னா புதிய சேவை திருமலையில தொடங்கப்பட்டிருக்கு. என்ன விதமான சேவை, பக்தர்களுக்கு இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ரீசெண்டா தர்ஷன் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த அப்டேட்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத வாங்க டீடைலா பார்க்கலாம். திருமலையில சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் ஒரு பகுதியா மற்றொரு தீர்க்கமான நடவடிக்கையுடன் திரளான பக்தர்கள் வருகைக்காக மலைநகர வளாகத்துக்குள்ள இயக்கப்படும் இலவச தர்ம ரதம் பேருந்துகளுக்கு பதிலா மின்சார பேருந்துகளை டிடிடி அறிமுகப்படுத்தி இருக்காங்க. சோ இதுதான் புதுசா அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய சேவையா இருக்கு. இது தொடர்பாக டிடிடியோட தலைவர் ஒய்.வி. சுப்பா ரெட்டி வெள்ளிக்கிழமை அன்னமயா பவன்ல ஆய்வு கூடத்தை நடத்தினாங்க. சோ அதுக்கப்புறமா பேசின அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆந்திர முதல்வரோட வழிகாட்டுதல் பேர்ல திருமலையை மாசு இல்லாத யாத்ரீக மையமாக மாற்ற டிடிடி ஏற்கனவே பல முயற்சிகளை எடுத்துள்ளதாகவும், பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் கவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது, சுற்றுச்சூழலுக்கு உகந்த வாகனங்களுக்கு யூஸ் பண்றதுக்கான முடிவு எடுத்ததும் பாத்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் கட்டமா திருமலையில இருக்கக்கூடிய டிடிடி ஊழியர்களுக்கு மின்சார பேட்டரி மூலம் இயக்கப்படும் கார்கள் வழங்கப்பட்டதாகவும், பின்னர் திருமலை மற்றும் திருப்பதி இடையே மின்சார பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இது பக்தர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. அதே போல திருமலையில் உள்ள யாத்ரீகர்களை அவர்களின் விருப்பமான இடங்களுக்கு கொண்டு செல்வதற்கு இலவச பேருந்து வசதி, அதாவது தர்மரதம் இடத்தில் 10 மின்சார பேருந்துகள் வழங்க உடனடியாக பாத்தீங்கன்னா ஒலெக்ட்ரா நிறுவன உரிமையாளர் ஒத்துக்கிட்டதாகவும், டிடிடிக்கு 15 கோடி மதிப்பிலான 10 மின்சார வாகனங்களை நன்கொடையாக வழங்க முன்வந்துள்ள நிறுவனத்தை தலைவர் பாராட்டினார். மேலும் பக்தர்களின் வசதிக்காகவும் வடிவமைப்பு மற்றும் பராமரிப்பு குறித்தும் முடிவு செய்ய மற்றொரு அமர்வு விரைவில் ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த கட்டமாக திருமலையில் உள்ள அனைத்து டாக்ஸிகள் மற்றும் வாடகை வாகனங்கள் வங்கி கடனுடன் டிடிடி நிதியுதவியுடன் மின்சார வாகனங்களாக மாற்றப்படும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில பேசின ஒலெக்ட்ரா நிறுவனத்தின் சிஎம்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, மின்சார பேருந்துகளை நன்கொடையாக அளித்ததன் மூலம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியின் சேவையை தங்களுக்கு ஈடுபடுத்தி கொண்ட பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னதாக பஸ் டிசைன், பராமரிப்பு மற்றும் இதர அம்சங்கள் குறித்தும் பவர் பாயிண்ட் விளக்க காட்சி நிறுவனம் மூலம் பாத்தீங்கன்னா விளக்கி இருக்கதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சேவை தான் புதுசா அறிமுகப்படுத்தி இருக்காங்க. தர்மரதம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு திருமலைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஃபுல்லா எலக்ட்ரிக்கா இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட திட்டம் இன்னும் விரிவுபடுத்துறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் லேட்டஸ்டா பக்தர்களுக்காக செஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸா இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல திருமலையில நடக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். தரிசனம் மட்டும் கிடையாது, டிடிடில இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய புது புது சேவைகள், பக்தர்களுக்கு சொல்லக்கூடிய புதிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கண்டிப்பா இது நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி நேத்து தரிசனம் பார்த்ததுக்கு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 10 மணி நேரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு 12ல இருந்து 16 மணி நேரம் ஆகுது அப்படின்றத அப்டேட்டா இருக்கு. ஸோ தாராளமா தரிசனத்துக்கு போயிட்டு வாங்க. 24ஆம் தேதி தீபாவளி அன்னைக்கு தரிசனம் உண்டு. 25ஆம் தேதி தான் காலையில 8 மணில இருந்து நைட்டு 7:30 மணி வரைக்கும் திருமலை தேவஸ்தானத்தோட கோவில்கள் பாத்தீங்கன்னா மூடப்படுது கிரகணம் அப்படின்றனால. ஸோ நைட்டு 7:30 மணிக்கு மேல இலவச தரிசனம் மட்டும் அலோவ் பண்றாங்க. ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.